ஹேட் மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாடர்ன் சந்தனக்கட்டை பார்ட் 10. ஸோ வந்துட்டு வளவளன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷஸ் இருக்குது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மீனாட்சி. லைஃப் லாங் எப்பயுமே ஹாப்பியாகவே இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற யாருக்கு பர்த்டேனாலுமே அவங்களுக்கும் சேர்த்து விஷ் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குனாலுமே அவங்களுக்கு சேர்த்து விஷ் பண்ணுறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பர்த்டே அப்போ அழுதினா அடுத்த பர்த்டே வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கணும்னு. ஆக்சுவலி அது உண்மை தான். ஸோ அதனால் பர்த்டே அப்போ யாரும் தயவு செஞ்சு அழுக வர மாதிரி இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதிகமாக கோவப்படாதீங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுங்கள், ஓகே? ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ புதுசாக சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருப்பேன்னா, இது நீங்கள் நம்ம பாய்ஸ் மடியில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம ஜேஹோப் சொல்லுவார், நீ யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் நாங்கள் எதுவுமே நினச்சிக்க மாட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்களோட மனைவி, என்னோடது இல்லை, எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு தான் பேசியிருப்பார். ஸோ நீங்கள் கேட்பீங்க, ஏன் உங்களுக்குன்னு எதுவுமே தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாதா? ஏன் எப்போ பாரு ராஜ்யம், மக்கள், விலங்கு, காடு, ராஜ்யம் 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 ராஜ்யம்னு ஏன் எப்போ பாரு அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேறு எதுவுமே ஆசையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ சுகா எங்களுக்குன்னு இப்போ சந்தோஷம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாள் நீ, அதை விட எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த பாட்டை விட்டுருப்பேன். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 10. ஸோ இப்போ நம்மளோட பாய்ஸ்லாம் எப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உண்மையாகவே உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக ரொம்ப கர்வமாகவே இருக்குது. என்ன நீ சொல்கிற? ஆமாம் ஆரம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜாங்கனாலே கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய தாசிங்க கூட சேர்ந்துருப்பாங்க. அப்புறம் ஆக்சுவலி தாசின்னா பெட் குயின் மாதிரிடா, ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அவங்க கூட இருப்பாங்க. அண்டு எப்படின்னா அவங்க ராஜாக்கள் மக்களை பார்க்குறத விட சில பேர் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க. நிறைய பேர் மக்களை பற்றி யோசிப்பாங்க, தன்னை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் மக்களுக்காக வாழ்கிற ஒரு ராஜாவை இல்லை, 7 ராஜாவை நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். இல்லைனா நீ அப்படி ராஜாங்க இருக்காங்க தான். ஆனால் எல்லாரும் மாதிரியுமே நம்ம இருந்தால் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாரும் மாதிரியும் தெரியக்கூடாது. 10 ராஜானா 10ல் 11 தெரியக்கூடாது. அந்த 10ல் ஆளாக தனியாக தெரியணும். அதுதான் நம்ம கரெக்ட் ஜேஹப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேஹப் கணத்தில் கிஸ் பண்ணுறீங்களா? நம்ம பாய்ஸ் எல்லாம் ஆண் பார்க்குறாங்க. ஜேஹப்க்கு ஒரு மாதிரி இப்படி பிங்காக ஆச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிச்சோ கிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? மற்றவங்க எல்லாரையா? மற்றவங்களாம் ஆணே வாயை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் இப்போ அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கையை கடிச்சிட்டே கேட்குறீங்களா? அவங்க ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி 7 பேர் மண்டையை மட்டும் ஆட்டுறானுங்க. நீங்கள் சிரிச்சிட்டு குடுகுடுன்னு ஓட பார்க்குறீங்களா? அப்போ கரெக்டாக நம்ம சுகா உங்களோட கையை பிடிச்சிட்றா. சுகா விடுங்க சுகா, எங்கே இப்போ ஓடுற? ஒன்றும் இல்லை விடுங்க. எங்கே ஓடுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுகாவோட கழுத்து கீழே ஷோல்டர்கிட்ட உங்கள் ஃபேஸை வச்சு மறைச்சிக்கிறீங்களா? ஸோ சுகாவும் அங்கே இருக்க நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறாங்களா? நீங்கள் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்களா? ஸோ அது செம்ம க்யூட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா பாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க உங்களை. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆனால் இன்னும் ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பாய்ஸை பார்க்குறீங்க, தலை கீழே குனிஞ்சிக்கிறீங்க, பார்க்குறீங்க குனிஞ்சிக்கிறீங்க, பார்க்குறீங்க குனிஞ்சிக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்களா? நம்ம பாய்ஸை அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. தென் கொஞ்ச நேரம் அப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆரம் அப்படிங்கிறீங்களா? சொல்லலையா ராணி? சாப்பிட போகலாமா? எனக்கு பசிக்குது. சுச்சோ
சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பசி எடுத்திருக்காது. பட் நம்ம பாய்ஸ் வந்து டைம் ஆச்சு இன்னும் யாருமே சாப்பிடலையே அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து பொய் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கல போகிறீங்க. நீங்கள் பார்க்கல கீழே போயிட்டு பாட்டி சாப்பாடு பரிமாறுங்க. ஆ என்ன இளையராணி இன்னைக்கு எல்லோரும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டாங்க. அது என்னோடய பிளான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி சரி அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே நம்ம பாய்ஸுமே சாப்பிட்றாங்க. நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்றீங்களா? நம்ம ஜிம்மன் பார்த்துட்டு இளையராணி பசிக்குதுன்னு சொன்னால் ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்ற. இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் பசிக்குது நீ தானே எங்களை கூட்டிகிட்டு வந்த, இவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்ற. வழக்கமாக நீ இவ்வளோ கொஞ்சம் சாப்பிட மாட்டியே. அது ஒன்றும் இல்லை, சாப்பிட எனக்கு தோணலை. இளையராணி என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? பசிக்குதுங்கிற, தோணலைங்கிற, போதுங்கிற, வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு சரி நான் என்னோடய அறைக்கு போகிறேன், இரு இளையராணி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ வாயில் வச்சு ஒவ்வொருத்தராக ஊட்டுறாங்க 7 பேருமே ஒவ்வொரு வாய். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு வயிற்றில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? நம்ம பாய்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க சிரிச்சிட்டு இப்போ உன்னோட அறைக்கு போ, நீ இதை வச்சுக்கிட்டு எப்படி நான் ஏறுவேன், நான் வேணா வந்து தூக்கிட்டு போவா அப்படின்னு வந்து நம்மளோட சுகர் கேட்குறாரா? நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேக வேகமாக ஓடிடுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸாக அது பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பாட்டி சிரிக்கிறாங்க. இருக்க அந்த சர்வன்ட்ஸுமே வந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா இத்தனை நாள் வந்து பாய்ஸ் வந்து சிரித்து பேசினாலுமே அவங்க முகத்தில் ஏதோ ஒரு சில இடத்துல வந்து ஒரு சேட்னஸ் தெரிஞ்சிருக்கும். நமக்காக யாருமே இல்லையே, நம்ம 7 பேர் மட்டும்தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ட்ராயர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதுக்குள்ளே அந்த டைம் மிஷின் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே இவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அது அப்படியே சேட் ஆகிடுது மொத்தமாக. நீங்கள் பார்த்துட்டே சந்தோஷமான வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனாலும் நான் இங்கே சேர்ந்தவ கிடையாது. நான் வேறு இடத்துல இருந்து வந்தவ. இங்கே எப்படி? ஓ, அது இல்லாமல் இத்தனை நாள் நாங்கள் இல்லாத இடத்துல என்னென்ன நடக்குதுன்னே புரியல. இல்லை என்ன நினச்சிருப்பாங்க? சாம் இதை கண்டுபிடிச்சிருப்பானா? சாம், இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு வழி நீ கண்டுபிடிக்கிற டைம் மிஷின் மூலயமா வர்றது தான். நீ கண்டுபிடிக்கிற டைம் மிஷினே இதையும் ஒன்று கனெக்ட் பண்ணால் தான் முடியும். இது வர ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனாலும் சிக்னல் கொடுத்தா தானே வர முடியும். அவனுக்கு தெரியுமா? புரிஞ்சுப்பான்ல என்னோடய ஃபைலை படிச்சிருப்பானா? ஷோ என்ன தான் பண்ணுறானோ. ஆனால் இங்கேருந்து நான் போயிட்டேன்னா இவங்க 7 பேர் என்ன ஆவாங்க? இவங்க 7 பேர் வாழ்க்கையில் நான் வந்து இப்போது இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன நடக்கும்? நான் ஒருவேளை அங்கே போயிட்டேன்னா என்ன ஆகும்? இந்த இந்த பாஸ்ட் லைஃப் எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ வந்து நைட் பக்கமாக ஆகுது. ஏன்னா ஒரு 10 o'clock பக்கமாக இருக்கும். உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாய்ஸையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ வந்து நம்மளோட பாய்ஸ் வந்து நம்மளோட ஜேகே வந்து உங்கள் ரூம்க்கு வராரு. ஸோ வந்துட்டு கதவை தட்டுறாரு. நீங்கள் வந்து யார், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ வந்து ஜேகே வராரா? ஓ, என்ன விஷயம் ஜேகே? இல்லை, தூக்கம் வரல, அதான் வந்தேன். தூக்கம் வரலன்னா இங்கேயே அதாவது கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து உங்களோட பெட்டில் உட்கார வைக்கிறான். ஸோ அவனுமே உட்காந்துருக்கான். சொல்லுங்கள் ஜேகே. இல்லை, மதியம் நீ ஒரு கேள்வி கேட்டேல, என்னது? உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாதான்னு.
ஆமா. அதே கேள்வி இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன். உனக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாதா? ஆ, இருக்கு. என்ன ஆசை? அது அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லை, விடுங்க. சின்ன ஆசையாக இருந்தாலும் நிறைவேற்றி வைக்க 7 புருஷனுங்க இருக்கும். அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா நாங்களாம் என்ன உனக்கு புருஷன் சொல்லு? ஒன்றும் இல்லை. பௌர்ணமி இரவு காட்டுக்குள்ளே போய் 7 பேர் மட்டும், அதாவது நீங்கள் 7 பேர் கூடனா நம்ம 8 பேர் மட்டும் நடு காட்டில் உட்காந்து நெருப்பு மூட்டி சந்தோஷமாக அந்த நிமிஷத்தில் ஒரு காலையில் வரைக்கும் அந்த இரவு முழுக்க நம்மளை பற்றி மட்டும், நமக்காக மட்டும் பேசணும், யோசிக்கணும். நம்மளோட வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும், அதை பற்றி பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஆசை, இதுக்கப்புறம் இது நடக்கணும், இது ஒரு வேளை இப்படி நான் மாற்றிருக்கலாம் அப்படின்னு அதை பற்றி வந்து பேசணும். அந்த அந்த ஒரு இரவு முழுக்க வேறு எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஒரு இரவு. அவ்வளோதான். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே பார்க்குறான், நீங்களும் பார்க்குறீங்க. என்னாச்சு? இல்லை, இந்த விஷயத்தில் கூட நீ உன் ஆசைன்னு சொல்லிட்டு எங்கள் ஆசையை கேட்குற. ஆமாம், புருஷனுக்கு என்ன வேணும்னு பொண்டாட்டிக்கு தானே தெரியணும் அப்படிங்கிற மாரி நீங்கள் லைட்டாக அப்படியே வெக்கப்பட்டு சொல்கிறீங்களா? ஜேகே அப்படியே பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது இந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு கீழே குனிகிறீங்களா? ஜேகே வந்து உங்களோட ஃபேஸ் அப்படியே கை வச்சு அப்படியே நிமித்துறாரா? நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த கான்டாக்ட் அப்படியே போகுது. ஸோ வந்துட்டு டக்குன்னு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தோணவே இல்லை, ஐ மீன் எதுக்கு நம்ம ஹக் பண்ணுறோம், ஏன் ஹக் பண்ணுறோம் அந்த விஷயமே தெரில. ஆனால் ஹக் பண்ணணுன்னு ஒரு விஷயம் தோணுது. நான் இப்போ ஜேகேவை ஹக் பண்ணணும், ஜேகேக்கு நான் இப்போ இளையராணியை ஹக் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ 2 பேருமே டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே இப்படிங்கும் போது அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே ஒருத்தரோட ஹார்ட் பீட்டை இன்னொருத்தர் ஃபீல் பண்ணுறீங்க. செம்மையாக கண்ணை மூடிட்டு அந்த ஃபீல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு வார்ம் ஹக்கு, ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன் இருக்க மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்களும் ஜேகேவும் விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்குறான். ஸோ ஜேகே வந்து உங்களோட ஒரு சைட் கன்னத்தில் உன்னோட கையை வச்சுட்டு, இதுதானே உன் ஆசை, கண்டிப்பாக நிறைவேற்றுறேன், சரி நேரமாச்சு நீ படு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுந்திரிச்சு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகேவும் போயிடுறாரு சிரிச்சிட்டு. அது நீங்களும் இங்கே சிரிச்சிட்டு இருக்கீங்க. நள்ளிரவு. ஓ, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே எந்திரிச்சு கீழே போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு சரி இல்லையா நான் தூங்கிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 நாள் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்ம சிட்டியில் சாம் கிட்ட காமிச்சா, சாம் வந்து இந்த டைம் மிஷின் அவ்வளோ வெறித்தனமாக அப்படியே செம்ம கிளியராக ரெடி பண்ணுறோம். உங்களோட டைம் மிஷின் எப்படி இருந்துச்சோ அப்படியே அதோட ட்வின் மாதிரி இருக்குது. அதோட ஜெராக்ஸ் காப்பி கூட கிடையாது, அதோட ட்வின் மாதிரியே இருக்குது அந்த அந்த ஒரு டைம் மிஷின். ஸோ அவன் வந்துட்டு பார்க்குறான், இப்போ எந்த டைமுக்கு போயிருப்பான்னு தெரியலையே, தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்ட்டு சாம் வந்திருக்கான். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்களோட ஐ மீன் நீங்கள் இருக்கீங்க
உங்ககிட்ட இருக்கிற டைம் மிஷினை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து சிக்னல் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உருவாக்கின உங்களுக்கே வந்துட்டு அது எதாமத்தரா சிக்னல் வருங்கிறதே மறந்து போச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. எது பண்ணால் எது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இங்கே அதுக்கான டூல்ஸுமே இருக்காதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பார்த்து நோண்டிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்து அழுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லைட்டு செம்மையாக ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே பயந்து அந்த டைம் மிஷினை கீழே போட்டுடுறீங்க. அது ஒரு லைட் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த லைட் வந்து அப்படியே போயிடுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி அது வந்துட்டு ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, சிக்னல் போயிருக்கா? ஓ! இப்போ இந்த பட்டன் அமுத்துனா தான் சிக்னல் போகுமா? இது இப்போது சாம்க்கு போயிருக்குமா? போனால் அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி கண்டுபிடிப்பான் இதை நான் அனுப்பின சிக்னல்னு? காட் அப்படின்னு சொல்லிட்டு தென் நீங்கள் அந்த டைம் மிஷினை உங்கள் ட்ராவில் வச்சுட்டு கீழே போகிறீங்க. ஸோ வந்து ஸோ நீங்கள் கீழே போனதுக்கப்புறமா உட்காந்து எல்லாருமே வழக்கம் போல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் வழக்கம் போல் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்துட்டு இப்போது ஒரு நம்மளோட கிங்ஸ் 7 மெம்பர்ஸ் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதாவது இந்த அரசவை அங்கே வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே வந்து 9 அமைச்சர்கள் இருக்காங்க. ப்ளஸ் அந்த ஒருத்தர் நம்ம பாய்ஸ்க்குலாம் வந்துட்டு குரு மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால, ஸோ அவருமே வந்துட்டு இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க, அவர் வந்து போய் உட்காரு இளையராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களுமே போய் உட்காருறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஒரு 2 பசங்க அண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், தென் இவங்களோட பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம் தான் கேட்குறாரு, என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கேருந்து ஒரு காவலாளி சொல்கிறான். அதாவது என்ன பிரச்சனையோ அதை சொல்கிறதுக்குனே தனி ஒரு ஆள் இருப்பார். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, வணக்கம் அரசரேன்னு சொன்னோடனே நீங்கள் அவங்க 7 பேருமே தலையாட்டுறாங்க. வணக்கம் ராணி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து தலையாட்டுறீங்க. ஸோ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அது இந்த பொண்ணை வந்துட்டு இந்த 2 பேருமே சேர்ந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க. நம்ம பாய்ஸும் கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முழுசாக சொன்னதுக்கப்புறம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம பாய்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, என்ன ராணி பண்ணுற, என்ன பிரச்சனைன்னு முழுசாக கேட்காமே புரிஞ்சிச்சிங்கிற? ஜேகே, அந்த பொண்ணோட கோலத்தை பாருங்கள், அவள் அழுதுட்டு நிற்கிறாள். அவங்க பெற்றவங்கள பாருங்கள், அவங்களும் அழுதுட்டு நிற்கிறாங்க. ஆனால் இவனுங்க 2 பேரையும் பாருங்க, எவ்வளோ கர்வமாக நிற்கிறானுங்க. அப்போ தப்பு யார் மேலேயா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் எதையும் விசாரித்து தான் தெரியும் அரசரே. ஆனால் ஒரு பொண்ணோட வெளியே சொல்ல முடியாத விஷயத்த எப்படி அவள் வாயை திறந்து சொல்லுவா? எப்படி அவளால் சொல்ல முடியும்? அவளுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்குமா? ஆனால் இளையராணி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இளையராணி யோசிங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்துட்டு யோசிக்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்ட் தானே. ஒரு பொண்ணு எப்படி தன்னோட தன்மானத்தை இழந்த விஷயத்த அத்தனை பேர் முன்னாடி சபையில் சொல்லுவா. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த குரு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அரசே? எல்லார் மாதிரியும் தான் 2 பேருக்கு 10 வருஷம் சிறைச்சாலை தண்டனை போடுங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு புத்தி வரட்டும். அதுவும் இல்லாமல் அவனுங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு, இந்த தீர்ப்பு எந்த விதத்தில் சரியாகும் ஜிமன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. என்னாச்சு இளையராணி, இந்த தீர்ப்பு எப்படி சரியாகும்னு சொல்லுங்கள். சாப்பாடு தண்ணி கொடுக்கலன்னா ஒருத்தர் திருந்துவான்னு நீங்கள் எந்த விதத்தில் நம்புறீங்க?
அவனை சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கலினாலும் அங்கே இருக்க வேற எவன்ட்டே இது வாங்கிப்பான். ஆனால் அந்த பொண்ணு காலம் முழுக்க கஷ்டப்படுவா. அவனை இதுக்கப்புறம் யாருமே கல்யாணமாக பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கானுங்க. ஆனாலும் வெறும் சிறைச்சாலை தண்டனை மட்டும் நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் 7 பேர் எந்த விதத்தில் இது நியாயம்னு எடுத்துக்கிறீங்கன்னு இளையராணி பொறுமையாக இரு. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? இது கோவப்பட வேண்டிய விஷயம் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டுட்டு குருமாரே அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. அவர் வந்து திரும்புகிறாரு. இந்த இடத்துல நானும் ராணி தானே? ஆமாம் ராணி, எனக்கு இங்கே தீர்ப்பு வழங்குற உரிமை இருக்குல்ல? இருக்கு ராணி. ஒரு செகண்ட் நீங்கள் கத்ததை பார்த்து அவரு பயந்துட்டார். வந்துட்டு இருக்கு ராணி. அப்போ இன்றைக்கி இந்த தீர்ப்பை நான் வழங்கலாமா? தாராளமாக வழங்கலாம் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னால் நம்ம பாய்ஸ்க்கு வேறு மறுப்பு கிடையாது. அவர் சொன்னால் எதாக இருந்தாலும் தலையாட்டி தான் ஆகணும். ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது இந்த இடத்துல என்னோடய தீர்ப்பு அது இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு நின்றுட்டு அந்த பொண்ணு யாரையாவது விரும்பினானா அவளுக்கு கட்டி வைங்க. அதை விட்டுட்டு யாருக்கேது அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க பெற்றவங்களுக்கு சிறைச்சாலை தண்டனை தான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் இவனுங்களோட உறுப்பு அறுத்து கடலில் வீசுங்க. கடலில் வீச வேணாம், நெருப்பு வச்சு கொளுத்துங்க. இவனுங்களை ஆணியெல்லாம் வச்ச சவுக்கடியை 100 தடவை ஊருக்கு நடுவில் நிறுத்தி கட்டி தொங்க விட்டு அடிங்க. அப்படி அடிக்கிற அடியில் இருட்டில் கூட இந்த ஊர் மேலே எவனையாவது பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படணும். அது கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, அவள் விருப்பம் இல்லாமல் தொட்டவே கூடாது. ஏன் தாசியாக இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே ஒரு செகண்ட் அந்த அரண்மனையே செம்ம அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே நடுங்கிட்டாங்க. அந்த அமைச்சர்லாம் நீங்கள் கத்துன ஏன்ச்சே நின்ட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே அவ்வளோ இதாக சொல்கிறீங்க, அவ்வளோ கோபத்தோடு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுங்களோட அஸ்தியை கடலில் கூட கரைக்கக்கூடாது, காற்றுல கூட கரையக்கூடாது. இவனுங்களை எரித்து உயிரோடு எரித்து அந்த சாம்பலை அவங்க வீட்டு அஸ்திவாரத்தில் புதைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த அமைச்சர் வந்துட்டு அது எப்படி ராணி, அஸ்தியை கொண்டு போய் வீட்டு அது எப்படியா? இந்த அழகான ஊரில் இருக்க அழுக்க சுத்தம் செய்கிறதுக்கு அந்த 2 வீடு அழுக்காக இருந்தால் தப்பே கிடையாது. அவனுங்க 2 பேர் தப்பாக வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா கண்டித்து வளர்க்காதது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அமைச்சர் அப்படியே வாய் மூடிட்டு உட்காந்துக்கிறான். நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க, நம்ம இளையராணியா இது சாஃப்டாக தானடா இருந்தா, எப்போ இல்லைந்துடா வந்து இப்படி மாறினா அப்படின்னு வந்துட்டு நம்ம வாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு செகண்ட் அங்கேருந்து அந்த அரண்மனை ஃபுல்லாக உங்களோட அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவனுங்க 2 பேரையும் இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. அவனுங்களா ராணி விட்டுருங்க ராணி, மன்னிச்சிருங்க ராணி விட்டுருங்க ராணின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குதிரையோட காலில் 2 பேரையுமே கட்டி விட்டுடுறீங்க. அந்த குதிரையை ஓங்கி அடிக்கிறீங்க. அது இப்படி ஓடுது, அந்த வலி தாங்க முடியாமல் கத்தறிக்கிட்டு ஓடுது. அங்கே இருக்கிற அந்த கல் முள்ளலாம் அவனுங்களோட உடம்பு அப்படியே கீறுது. ஷர்ட் போடாமல் தான் இருப்பானுங்க. ஸோ செம்மையாக கீறுது. அவனுங்களை இழுத்து நீங்களே கட்டி தொங்க விட்டு அங்கே இருக்க காவலாளிகிட்ட அந்த ஆணி குத்துன அந்த சாட்டை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அடிக்க சொல்கிறீங்க. அவனுங்க அப்படி கதறானுங்க. அங்கே இருக்கிற அத்தனை பசங்களுமே வந்துட்டு அவ்வளோ பயப்படுறாங்க. என்னடா இந்த ராணி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பயப்படுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் அந்த கொஞ்சம் அந்த கேர்ள்ஸு அவங்கள பெற்றவங்களும் கொஞ்சம் வந்துட்டு நிம்மதியாக இருக்க மாதிரி அவங்களோட ஃபேஸில் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் பின்னாடி நின்று அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு சேம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களோட
இதையும் வந்து அறுத்துடுறானுங்க. ஸோ அவங்க அந்த வலியில் அவ்வளோ கத்துறாங்க. அப்படியே தாங்க முடியாமல் அவ்வளோ வலியில் கத்துறாங்க. அவங்கள பெற்றவங்களாம் வந்துட்டு கதறாங்க, ராணி ராணி விட்டுருங்க ராணி, விட்டுருங்க ராணி, விட்டுருங்க ராணி, தயவு செஞ்சு விட்டுருங்க ராணி, என் பையன் பாவு ராணி, பாவு ராணி, தயவு செஞ்சு விட்டுருங்க ராணி, விட்டுருங்க ராணி, காலில் விழுறானுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அசையவே இல்லையே. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, இப்படி தானே அந்த பொண்ணு கெஞ்சிருப்பா, விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பால்ல, அந்த வழியை உங்கள் பசங்க அனுபவிக்கிறதுல எந்த வித தப்புமே கிடையாது. ஏன் உங்கள் 2 பேர் வீட்லேயுமே ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளுக்கு இந்த மாதிரி நடந்தால் சும்மா விட்டுருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க அப்படியே வாயை முடிக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு அழுதுட்டு ரொம்ப இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க. என்ன தான் தப்பு பண்ணாலும் புள்ளன்னு தானே சொல்லுவாங்க. யார் தான் தப்பு பண்ணவளை வந்துட்டு துரோகின்னு ஏற்றுப்பாங்க மாட்டாங்கல்ல. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து உங்கள் காலில் விழுந்து, ரொம்ப நன்றி ராணி, ரொம்ப நன்றி, நான் என்ன எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ராணி அப்படின்ட்டு விடறா. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.